கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியுமா? இந்த ஸ்வீட்டான இரவுல ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். செஞ்சிடலாமா? எனக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சொதால். நம்ம செய்ய போற ஸ்வீட்டை பார்க்க நிலா கூட ரெடி ஆயிடுச்சு. அங்க பாருங்க கைஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். பாசிப்பயிரை பழுத்ததுல தோல்ல நீக்கிக்கலாம். தேங்காய் பாலை புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஏலம் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கலாம். சுதல் செய்கிறதுக்காக முதல் கட்ட வேலையை ஆரம்பிச்சுட்டோம். இவர் அசிஸ்டன்ட் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவார். இவரை வச்சு சூப்பராக சுதல் பண்ண போகிறோம். அரிசி மாவையும் தேங்காய் பாலையும் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். இதை கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இதை கிட்ட அதோட கலர் மாறும் கைஸ். நீங்களே பாருங்க கைஸ். இந்த பதம் வந்ததும் நம்ம இடிச்சு வச்ச ஏலக்காயை சேர்த்துப்போம். நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். அடுத்ததா இடிச்சு வச்ச பாசிப்பயிரை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஜவ்வரிசி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டோம்னா நம்ம தோதல் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை ஒரு ரேக்கு மாற்றிக்கணும். இதை ஆற விட்டதுக்கு பிறகு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான தோதல் கிடைச்சிரும். இங்கே பாருங்க, நம்ம செஞ்ச தோதல் எப்படி வந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம செஞ்ச தோதல் சூப்பராக வந்திருக்குங்க.